ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குன்னு. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் பை எலெக்ஷன் 2024 நடந்தது. அன்னியூர் சிவா திமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த அப்பொழுது பார்த்திங்கன்னா பொன்முடி தன்னுடைய ரொம்ப ஆத்ம நண்பரை இழந்து விட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்கே பை எலெக்ஷனில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். சி அன்புமணி பாமகவை எதிர்த்து அவங்க வெற்றி பெற்றாங்க. 2021 இங்கே புகழேந்தி அவர் திமுக அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுகலேருந்து முத்தமிழ் செல்வன் 2021 82% வாக்கு பதிவாயிருக்கு. 2026 89% வாக்கு பதிவாயிருக்குன்னு பார்க்குறோம். அன்னியூர் சிவா திமுக சார்பாகவும், சி சிவக்குமார் பாமக கட்சியின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுபா சந்திரசேகரன், விஜய் வடிவேல் அவங்க தாவேகா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு? விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக கொஞ்சம் சில கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாமகவில் இப்போ வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் இதுக்கு முன்னாடி மயிலம்ல எம்எல்ஏவா இருந்த சிவகுமார் அவர்கள். இங்க பாமகவில் இவர் அன்புமணியும் ரொம்ப தீவிரமா கேட்டுட்டு இருந்தாரு. இங்க நான் நிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்களை அவர் திரட்டி வச்சிருந்தாரு. இங்க இப்ப சிவகுமார் அவர்களுக்கு கொடுத்த உடனே கொஞ்சம் அந்த ஒரு சுணக்கம் பாமக பக்கத்துல நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தாவேக்கா இங்க கொஞ்சம் களம், ஏன்னா முதல் மாநாடு நடந்த இடம் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில. அப்போ அங்க இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்த அதிருப்தி ஓட்டு பாமகவில் இருக்கிற அதிருப்தி வாக்குகளையும் திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளையும் அதிகமா வாங்கி ஆகணும்ன்ற மும்முரமா வேலை செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால இங்க மற்ற தொகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்துல மற்ற தொகுதிகளை விட அதிகமான வாக்குகளை பெறறதுக்காக தாவேக்கா மிக கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க. இதனால யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது பார்க்கும்போது திமுகவுக்கு அதிக பாதிப்பு இருக்கு. இருந்தாலுமே ஒரு இழுபறியான நிலைக்கு தான் இப்ப கொண்டு நிறுத்தி இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்துல பார்க்கும்போது நிறைய பூத்துல தாவேக்க நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க எப்படி பூத்து போட்டாங்கன்னே தெரியல, யாரு வந்தாங்கன்னு தெரியல, எப்படியோ வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா திமுகவுக்கு இது கொஞ்சம் சறுக்கல். ஏன்னா அங்க கிறிஸ்டியன் ஓட்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காணை இது மாதிரியான ஒன்றியங்கள்ல பார்க்கும்போது கிறிஸ்டியன் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போவதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. கிட்டத்தட்ட மும்முனை போட்டிக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இங்க ஓட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே கிராமப்புறம். இங்க கிராமப்புறத்துல நம்ம பொதுவா சொல்லிட முடியாது, ஒவ்வொரு கிராமமும் வேரி ஆகுது. அப்படின்னும் போது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மும்முனை போட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா சாதகம், கொஞ்சம் சாதகம்னு பார்த்தா பாமகவுக்கான சாதகம். ஏன்னா அவங்களுக்கான ஓட்டு வங்கி அங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதிமுகவுடைய கன்சால்டேஷன் ஓட்டு கரெக்டா கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா வந்துட முடியும். இருந்தாலும் இப்போ லாஸ்டா நடந்த இந்த பை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு சரியான முறையில அங்க இதுவாகல அப்படின்னு ஓட்டு போடாமலும் இல்லை, அவங்க திமுகவுக்கு போட்டிருக்கிறத பாக்குறோம். ஆனா அப்போ பெரிய அளவுல பணப்பட்டுவாடா நடந்தது. அதனால அப்படி போயிருக்கு. ஆனாலும் இந்த முறை பாமகவுக்கு கொஞ்சம் சாதகமான இடத்துல தான் இருக்கு. அது சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. இழுபறியான அந்த தாவேக்கா வேலை தான் அதை கொண்டு போயிருக்கு. தாவேக்காவுடைய வேலை தான் ரொம்ப கடுமையா எடுத்துட்டு போயிருக்கு இந்த தொகுதியை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காரணம், இங்கே தாவேக்கா அவங்க தான் அவங்களுடைய முதல் மாநாடையே விக்கிரவாண்டியில் தான் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து தான் கொஞ்சம் கட்சிகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனாங்க, என்னப்பா இந்த ஆளுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாநாடு நடந்த ஊர் அப்படிங்கிறதுனால இயல்புலேயே அங்கே ஒரு எழுச்சி தாவேக்கா இளைஞர்கள் மத்தியில் இருக்குது.
கொஞ்சம் பாமகலையும் கொஞ்சம் அதிருப்தி. அதிமுக சென்ற தேர்தலில் ஒழுங்காக கன்சாலிடேட் பண்ணாமல் பாமகவுக்கு போட்டியிட்டு அவங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கல. ஆதரவு கொடுக்கலங்கிறத தாண்டி நிறைய ஓட்டுகளை அவங்க திமுகவுக்கே போட்டிருக்காங்க. காரணம், திமுக அந்த அளவுக்கு பணம் செலவு செய்தது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பாமகவில் சில அதிருப்திகள் இருந்தாலும் திமுக பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாவேகாவின் செயல்பாடு இருக்குது. இளைஞர்கள் பெரிய அளவு புத்துணர்ச்சியோடு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் விக்கிரவாண்டி ஒரு மும்முனை போட்டியாக இருக்கும். அதாவது டிஃபரன்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் இடையே சில ஆயிரங்கள் வித்தியாசம்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கு பல பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க, இந்த காணை ஒன்றியம் இந்த பகுதியெல்லாம். இது முழுமையாக தாவேக்காவுக்கு போகும் பொழுது அந்த பாதிப்பும் கூட திமுகவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுகவுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகணும். பாமக வன்னியருடைய ஓட்டும் அங்கே கன்சாலிடேட் ஆயிருந்ததுன்னா பாமக ஒரு சின்ன எட்ஜில் தப்பிக்கும். ஆனாலும் இங்கே வந்து இழுபறியாக இருக்குது. காரணம் வந்து இந்த தேர்தல் நாளில் இந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கட்சின்னு சொல்கிறனால திமுக அதிமுக அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. என்னடா எல்லா பூத்துலேயும் வந்து தாவேக்காரன் இருக்கிறான், சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு, யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க. இவ்வளவு ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் இருக்காங்களே. ஸோ அந்த இயல்புலேயே அந்த பர்செப்ஷன், ஒரு அச்ச உணர்வு இந்த முக்கியமான கட்சிகளுக்கே ஏற்பட்டிருக்கு. அதனால இது ஒரு மும்முனை போட்டி, கடும் இழுபறி தான். அந்த கடும் இழுபறியிலும் பாமகவிற்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. காரணம், அதிமுக வன்னியர்கள் ஓட்டு கன்சாலிடேட் ஆனால் ஓரளவு அங்கே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது தான். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.